வணக்கம் தமிழ் ஜிப்சி யூடியூப் சேனல் அடுத்தவங்களுக்கு வந்து நான் பார்க்க போறதுனா வந்து ஒரு பிசினஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்மா எடுத்துட்டு போனா மட்டும் தான் தொழிலை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறோம், சாகிற வரைக்கும் அந்த பிசினஸை நம்ம இப்போ எடுத்துட்டு போகணும், சாகிற வரைக்கும் அந்த பிசினஸ் நம்ம நடத்தணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான் வந்து தான் பிசினஸ்ல நம்ம இறங்குறமே. அதாவது ஃபுட் பிசினஸ் எடுத்துக்கோங்க, ஃபுட் பிசினஸ் இல்லாட்டி வேற கார்மெண்ட் பிசினஸ் இல்லாட்டி வேற எந்த ஒரு பிசினஸ் இருந்தாலும் சரி, அதை வந்து லைஃப் லாங் நான் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட் நம்ம தான் பிசினஸ் ஆரம்பிக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு லாங் டேர்ம்ல ஒரு பிசினஸ் எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற மைண்ட் செட் இருந்தால் தான் அதான் நம்ம க்ரோத் பார்த்து சும்மா ஒரு 5 வருஷம் ஆகிட்டு ஒரு 2 வருஷம் ஆகிட்டு அப்படிலாம் நான் டக்குனு பிசினஸ் மூடுறதுங்கிறது அது நல்ல விஷயமே கிடையாது. அது தொழிலே ஆரம்பிக்காமே இருக்கலாம் நண்பா. ஏன்னா அது மாதிரி பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பயங்கரமா லாஸ் ஆகும். நம்ம வந்து லாங் டேர்மா ஒரு விஷயத்தை நம்ம பண்ணி ஆகணும் அப்படின்னு மைண்ட் செட் இருந்தால் மட்டும்தான் தொழிலே ஆரம்பிக்கணும். இல்லாட்டி தொழில் ஆரம்பிக்க கூடாது. இது மிக முக்கியமான விஷயம் தொழிலுக்கு. ஏன் லாங் டேர்ம் ஆரம்பிக்கணும்னு சொல்றோம்னா, தொழிலுக்கு நம்ம எனர்ஜி கொடுக்க போறோம், பணத்தை இன்வெஸ்ட் பண்ண போறோம், நம்ம டைமை கொடுக்க போறோம். அப்படி இருக்கப்ப வந்து அவ்வளவு சீக்கிரத்தில் நம்ம வந்து லாங் டேர்மா எடுத்துட்டு போகணும் அப்படி மைண்ட் செட் இருந்தால் மட்டும்தான் பிசினஸ் க்ரோத்தே பண்ண முடியும்பா. இல்லாட்டி தகலி பிசினஸே ஆரம்பிக்க கூடாது. நன்றி நண்பா.